இது வந்து குழம்பு. சொல்லுங்க நீங்க உங்க குழம்பு, மீன் குழம்பு. சரி, மீன் குழம்பு. இது மீன் ஃப்ரை. ஒயிட் ரைஸ் நான் வடிச்சிட்டேன் ஏற்கனவே. மசாலாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க. உங்களை விளம்பரம் வந்து நாங்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் இது புளி இதெல்லாம் வந்து எண்ணெயிலே வதக்கி இந்த மசாலா கறி மசாலா, மீன் மசாலா, குழம்பு மசாலா, வறுவல் மசாலா, தனியா பொடி இத்தனை ஐட்டம் போட்டு எல்லாம் வதக்கி அம்மிக்கல் இருக்கு, அம்மிக்கல்ல ஆட்டிடுறாங்க. ஆட்டி வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுது. அப்புறம் மேலே மீன் போட்டு இறக்கணும். பின்னாடி தான் மீன் போடுறாங்க. சரி, அவ்வளோதான். குழம்புக்கு தான் சின்ன வெங்காயம், தக்காளி அது வந்து எண்ணெயில வதக்கிறாங்க. எண்ணெயில நல்லா வெந்துருது. அந்த மசாலா நம்ம வந்து மீன் மசாலா, கறி மசாலா, குழம்பு மசாலா, தனியா பொடி அதெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச பின்னாடி நாங்கள் அந்த சின்ன வெங்காயம் தக்காளி வேகுது இல்ல, வேகும் போது புளி போட்டுருவாங்க. சரி சரி. புளி போட்ட பின்னாடி அந்த மிக்ஸ் பண்ண மசாலா எடுத்து நாங்கள் அந்த இதில் புளி அந்த தக்காளி எல்லாம் வேகுது இல்லையா, அதில் எடுத்து கொட்டி வதக்கி விட்டு அம்மியில் ஆட்டி செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா வந்து இங்கே ஒகனைக்கால் வந்து நல்லா காரம் மீடியமாக காரமாக நல்லா சுவைச்சு கொடுக்குறாங்க சாப்பாடு. வர ஜனங்க சாப்பிட்டு நல்லா இருக்குதுமா சாப்பாடு, நாங்கள் இன்னொரு நாளைக்கு கஸ்டமர் நாங்கள் தேடி வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணி நம்பர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க போகும்போது. ஓகேங்களா? சரி. இது சில்லி மாவுனா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கான்ஃப்ளவர் மாவு தேவையானது போட்டுவாங்க. சரி. இது சால்ட்டு. சால்ட் இது போயிருக்கிறாங்க வாங்கறதுக்கு. இது வந்து சத்தி மசாலா. இது வெறும் மிளகா தூள். கலந்து பருப்பி நல்லா ஊற வச்சிருவாங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறுது. இது என்ன மீன்? இது வந்து பாறை மீன். பாறை, கட்லா, இது அரஞ்சா மீன். இது 3 வகை மீன் இருக்கு இதுல. சரி சரி, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணுறது மட்டும் சொல்லுங்க. இது வந்து மீன் நாங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மீன் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி சால்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு, சில்லி மாவு, வெறும் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி நல்லா கையிலெல்லாம் கலந்து நல்லா ஊற வச்சிருவாங்க. நல்லா ஊற வச்ச பின்னாடி ஒரு 2 மணி நேரம் ஊறுது. 2 மணி நேரம் ஊறின பின்னாடி அவங்க வந்து சாப்பாடுக்கு வரும்போது அந்த ஃபிஷ் ஃப்ரை போட்டு கொடுக்குறாங்க. சரி சரி, ஓகேங்களா? ஓகே ஓகே, அவ்வளோ. அவங்க 1000 ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. நாங்கள் போட்டு ஓட்டுறவங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம வெயிட் பண்ணி குளிச்சுட்டு வந்து இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ரேட் பேசுகிறாங்களா, அந்த காசு அவங்க போட்டு தரக்க போயிட்டு நான் எடுப்பேன். அவங்கள பாப்புலர் ஆக்குவோம். குழம்புக்கு கொதிக்குது. அது நல்லா கொதிச்சு பின்னாடி நல்லா கெட்டியாகணும். குழம்பு கெட்டியான பின்னாடி தான் அந்த மீன் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள அப்படியே இறக்கி வச்சிருக்கேன்.